சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 610 ஒரு லாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 620 ஒரு லாட் போட்டிருக்கோம். ஆவரேஜ் 615. நம்ம ட்ரேட் எடுத்ததுலேருந்து ஒரு நல்ல மூமெண்ட் ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் 665, செகண்ட் டார்கெட் 685 போட்டிருக்கோம். நம்ம எடுத்ததுலேருந்து ஒரு மூமெண்ட் இருக்குது. ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ 645 எப்படி போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்க வேண்டாம். பண்ண டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் அகைன் ட்ரேட் எடுங்க. 650 கிட்ட போயிட்டு வந்திருக்கு. நமக்கு இன்றைக்கி செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பட் அதை நம்ம எடுத்தோம். அதனோட வீடியோவும் நம்ம இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். அது நம்ம எடுத்ததுலேருந்து ரிட்டர்ன் ஆகிருச்சு மார்க்கெட்டு. பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி சார்ட் பிரகாரம் பார்த்து ஸ்டாப் லாஸ் ஏரியாவுக்கு அதாவது ஸ்டாப் லாஸ் ஏரியா தாண்டாத வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் பண்ணி அதை நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அதாவது ஒரு 2300 அதை ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணணும். அதனால் டோட்டலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் இதில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கணியமாக ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகக்கூடிய நிலைமையில் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் டார்கெட் போகும். நல்லா வேறு டிடியாக இருக்குது மார்க்கெட். இப்போ 1800 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா 2400 ப்ராஃபிட் வரும். நான் வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆகும். ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் கால் சைடு தான். அதுவும் நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன். அடுத்த என்னுடைய கண்டினியூஸாக அது வரும் பாருங்கள். இதுதான் அதனுடைய வீடியோ. அது லாட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 லாட் எடுத்து நம்ம 2400 ப்ராஃபிட் பண்ணோம். அதுக்கு அடுத்த ட்ரேடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணி கடைசியாக 10 லாட்டில் வந்து அதுக்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம 10 லாட் அதை ஆவரேஜ் பண்ணதுனால தான் அது வந்து 2300 ப்ராஃபிட்டில் எடுக்க முடிஞ்சது. இப்போ பாருங்கள், ஒரு 1700 800 மைனஸில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15,000 வரையும் மைனஸில் போனது. நான் 10 லாட் ஆவரேஜ் பண்ணி அது 15,000 வரையும் மைனஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ஆரம்பித்து நம்ம அதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஏரியா தெரிஞ்சதுனால நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன இடத்துலேருந்து கரெக்டான ட்ரேடு க்ளோஸ் பண்ணோம். ஸ்டாப் லாஸ் ஏரியா தெரியாமல் இருந்தால் நமக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 கிட்ட லாஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம் எடுத்து. நீங்களும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ. இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் மேலே என்னங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் பண்ணுறேன்.
இதனோட ப்ராஃபிட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன் 4700.